In the name of Robert of the House Baratheon, the first of his name. Don't look away. King of the Andals and the First Father will know if you do. Lord of the Seven Kingdoms and Protector of the Realm. I, Eddard, of the House Stark, Lord of Winterfell and Warden of the North, sentence you to die. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எவனை பார்த்தாலும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அப்படி என்ன தான் இருக்குது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இன்றைக்கி பார்த்துருவோம். எ சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயருங்கிற புக்கை பேஸ் பண்ணி 2011 HBO டெலிகாஸ்ட் பண்ண டிவி ஷோ தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். 2011 2015 வரைக்கும் சீசன் 1 5 வரை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் 10 எபிசோட், ஒரு எபிசோடு 1 மணி நேரம் ஓடும். ஆனால் அந்த 1 மணி நேரமும் போகிறதே தெரியாது, அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 2016 ஏப்ரலில் சீசன் 6 டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 2017 சீசன் 7 டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஷோவோட ஸ்டோரி டைம் பீரியட் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முந்தின டைம். வெஸ்ட்ரோஸ் எசோஸ்னு 2 கண்டம். வெஸ்ட்ரோஸில் 7 நாடு இருக்குது. 7 நாட்டுக்கும் கேபிட்டல் கிங்ஸ் லேண்டிங். இந்த 7 நாட்டுக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டை போட்டு கிங்ஸ் லேண்டிங்கை எப்படியாவது பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் வெஸ்ட்ரோஸோட நார்த் சைடில் இருந்து ஒயிட் வாக்கர்ஸ்னு ஒரு ஜாம்பி டைப் கிரியேச்சர்ஸ் வர்றாங்க. எசோஸ் கண்டத்துலேயும் நிறைய சிட்டிஸ் இருக்குது, நிறைய ட்ரைப்ஸ் இருக்குது. வெஸ்ட்ரோஸில் இருந்து எசோஸ்க்கு தப்பிச்சு போன சில பேர் அங்கிருந்து ஒரு படையை திரட்டி வெஸ்ட்ரோஸை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. இதுதான் இந்த ஷோவோட மெயின் ஸ்டோரி. ஸ்டோரியில் கொஞ்சம் மேஜிக், ட்ராகன்ஸ்லாம் இருக்குது. விஷுவல்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. ஷோவில் நிறைய டெத் சீன்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒவ்வொரு சீசன்லேயும் கொஞ்சம் கேரக்டர் சாவாங்க. அடுத்து யார் சாவ போகிறாங்கன்னு த்ரில்லிங்காகவே இருக்கும். You killed her children! Wait, are you dying? No, you can't die yet. You haven't confessed. Say it. Say her name. Elia Martell. You raped her. You killed her children. Elia Martell. Who gave you the order? Who gave you the order? Say her name! You raped her! You murdered her! You killed her children! Say it. Say her name. Say it! Elia Martell!
I killed her children. Then I raped her. Then I smashed her head in like this. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எபிசோடு எல்லாமே ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் கிட்டத்தட்ட $6 மில்லியன் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு 40 கோடி ரூபாய் வரும். ஆமாங்க, ஒரு நாள் ஒரு எபிசோடுக்கு 40 கோடி ரூபாய், ஒரு ஃபுல் சீசனுக்கு 400 கோடி ரூபாய். இதில் வர்ற எபிசோடு எல்லாமே குரோவேஷியா, ஐஸ்லாண்ட், மால்டா, மொராக்கோ, அயர்லாண்ட், ஸ்பெயின், ஸ்காட்லாண்ட், அப்புறம் அமெரிக்காலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி ஷோவை நீங்கள் வீட்டில் எல்லார் கூடவும் இருந்தோ, ஆஃபீஸ்லேயோ, பஸ் ட்ரெயினில் வரும்போது மொபைல்லையோ பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கண்டிப்பாக கொஞ்சம் நியூட் சீன்ஸ், செக்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த சீன்ஸில் ஸ்டோரியோட இம்பார்ட்டண்ட் பிளாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த நியூட் சீன்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு பார்த்தா கதை புரியாது. இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு தான் போடுறாங்க. இதில் வர்ற நிறைய ஆக்ட்ரஸ் போன் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க. ஸோ ஒரு சில பேரை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி கூட இருக்கலாம். And the Emmy goes to Game of Thrones. இந்த ஷோ நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு. பெஸ்ட் டிவி ஷோக்கு கிடைக்கிற எம்மி அவார்ட் 2015 கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் கிடச்சிது. இந்த ஷோக்கு IMDbயில் 9.5 ரேட்டிங் கிடச்சிருக்கு. ராட்டன் டொமேட்டோஸில் 94% ரேட்டிங் கிடச்சிருக்கு. அப்புறம் TV.comல 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 2015 டாரண்ட் வெப்சைட்டில் இருந்து அதிகமாக டவுன்லோட் செஞ்சுருக்க டிவி ஷோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். இதை பற்றி HBO சிஓட்ட கேட்டதுக்கு நோ ப்ராப்ளம், அடுத்து வரப்போகிற சீசன் 6 and 7க்கு இது மார்க்கெட்டிங் ஆடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. இப்போ ரன் ஆகிட்டு இருக்க டிவி ஷோலேயே பெஸ்ட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்க டைம் இருந்தால் ஃபஸ்ட்டு சீசன் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீசன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னவே எல்லா சீசனையும் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.